தலைப்பு: கர்த்தரை கலங்க பண்ணின காரியங்கள் எனும் பாடத்தின் தொடர்ச்சி. பக்கம் 20 முதல். இயேசு எவ்வாறு கலங்கின சிந்தனையை கையாண்டார்? தாம் செய்து கொண்டிருந்த பணியின் அளவைக் கண்டு இயேசுவின் உள்ளம் கலங்கியது. ஆனாலும் அவர் தாம் செய்திருந்த அர்ப்பணிப்பின் மீதே கவனத்தை செலுத்தினார். மேலும் தேவனும் இயேசுவின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தினார். சரி, நாம் என்ன செய்வோம்? நாம் கலங்கும் போது நம்முடைய அர்ப்பணிப்பை இரட்டிப்பாக்குகிறோமா அல்லது முடங்கி விடுகிறோமா? அன்பர்களே, இது என்ன ஓர் நடைமுறை சார்ந்த விழித்தெழ செய்திடும் அழைப்பு மணியாயிருக்கின்றது. ரட்சிப்பின் பாரத்தை கையாளுவதற்கான இயேசுவின் திறமையானது அழுத்தத்தின் கீழும் நிதானமாயிருத்தல் என்பதற்குரிய புதிய அர்த்தம் ஒன்றை கொடுக்கிறது. இயேசு அதுவரையில் தமக்களிக்கப்பட்ட ரட்சிக்கும் பணியின் பாரத்தையும் அதன் வீரியத்தையும் ஏற்றுக்கொண்டிருந்தார். அடுத்தது என்ன நடந்திருக்கும்? வாருங்கள் பார்க்கலாம். இயேசுவுக்கும் சரி, நமக்கும் சரி, சாத்தான் எப்போதுமே நமக்கு ஏற்படும் மாம்சீக கஷ்டங்களையும் சிரமங்களையும் உன்னிப்பாக கவனித்து வருகிறான். அதோடு கூட சந்தேகத்தையும் தோல்வியையும் கொண்டு வரும் விதமாக அவைகளை நமக்கெதிராகவே பயன்படுத்தவும் முயன்று விடுவான். சாத்தானுக்கு நாம் எவ்வாறு எதிர்வினையாற்றிடுவோம்? நாம் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லுவோமா அல்லது நம்முடைய பாதையை நாமே தீர்மானித்துக் கொள்ளுவோமா? இப்போது நாம் யோவான் 13ஆம் அதிகாரத்திற்கு வரலாம். சுமார் ஒரு வாரத்திற்கு பிறகு இயேசு தம்முடைய நெருங்கிய சிநேகிதர்களுடன் கடைசியாக ஒருமுறை ஐக்கியம் கொள்வதற்காக அவர்களுடன் மேல் வீட்டறைக்கு வந்திருந்தார். இயேசு மீண்டும் கலக்கமடைந்தார். சாத்தான் அவர் மேல் பாய்வதற்கு அங்கேயும் காணப்பட்டான். சாத்தானின் மறைமுகமான உட்பொதிந்து வந்த சோதனையானது 3ஆம் வனாந்தர சோதனையின் மாதிரியை பின்பற்றினதாய் இருந்தது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். தனிப்பட்ட மகிமையையும் கனத்தையும் சகல உலக ராஜ்யங்களையும் இயேசு அடைய வேண்டுமானால் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவனை பணிந்து கொள்ள வேண்டும் எனும் ஒரு குறுக்கு வழியை சாத்தான் முன்வைத்தான். ஒருவேளை இயேசு இதனை செய்திருந்தால் அவரால் தமக்கு முன்பிருந்த ஊழியத்தின் வலியும் துன்பத்தையும் இறுதியில் தாம் அடையவிருந்த மரணத்தையும் கூட தவிர்த்திருக்க முடியும். இது அவருடைய ஊழியத்தின் துவக்கத்தில் ஏற்பட்ட சோதனையாக இருந்தது. ஆனால் இயேசுவின் பதிலோ தேவனை மாத்திரமே பணிந்து கொள்வதாக இருந்தது. எப்படி இந்த அனுபவம் அவருடைய ஊழியத்தின் முடிவில் பொருந்துகிறதாய் இருக்கிறது? பதிலை விரைவிலேயே பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு முன்பிருந்த கலங்க செய்திடும் பணி அது என்னவெனில், தம்முடைய இறுதி விசாரணையானது இன்னும் சில மணி நேரங்களில் நடக்கவிருக்கிறது என்பதை அறிந்திருப்பதும், தம்முடைய நம்பிக்கைக்குரிய சிநேகிதனே தம்மை சிலுவையில் அறைய போகிறவர்களின் கைகளில் தம்மை ஒப்பு கொடுக்க போகிறான் என்கிற உண்மையை எதிர்கொள்ள வேண்டியிருந்ததே அந்த பணியாகும். நமது ஆண்டவர் என்ன ஓர் ஆழமான தனிப்பட்ட விலையை கொடுத்திருக்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரம் 19 முதல் 35 வசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வசனங்கள். அது நடக்கும்போது நானே அவரென்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஒருவேளை யூதாஸ் தாம் அனுப்பின ஒருவனாக தம்முடைய உண்மையுள்ளவர்களுடன் கூட அவனும் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவர் கலக்கமடைந்திருக்கலாம்.
அவருடன் கூடவே இருந்த சிநேகிதனாகிய யூதாஸ் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு தயாராயிருந்தான். அவன் இயேசுவுடன் கூடவே பல ஆண்டுகளாய் பயணம் செய்தவன். இங்குள்ள முடிவெடுக்கும் நிலை துரோகத்தினுடையதாயிருந்தது. நாம் நமது வழியின் காரணமாக வசைபாடுவோமா அல்லது தேவனுடைய மேற்பார்வைக்கு இணங்கி விடுவோமா? 22. அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரையொருவர் நோக்கி பார்த்தார்கள். இயேசுவிடம் அது யார் என்று விசாரித்தார்கள். இயேசு ஒருபோதும் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறவனுடைய பெயரை சொல்லவில்லை. அவர் வெறுமனே தமது அப்பத்தை அவனுடன் பகிர்ந்து கொள்ள மாத்திரம் செய்தார். ஆழ்ந்த நட்பின் அடையாளமாக இருக்கும் உணவை பகிர்ந்து கொள்ளும் காரியத்தின் மூலமாக தனிப்பட்ட நட்பின் பிணைப்பை விரிவுபடுத்தினார். 27. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். 28. அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தியிருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாயிருந்தது. சாத்தான் புறம்பாக தள்ளப்பட்டான். இந்த சோதனை சொந்த குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து வந்தது. இது தனிப்பட்ட வகையில் இருந்தது. இது அவருடைய இருதயத்தை காயப்படுத்தியது. இயேசுவுக்கே இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கிறதென்றால் நமக்கும் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அல்லவா? இது நாம் முன்பு பார்த்த வனாந்தரத்தில் நடந்த சோதனைக்கே கூட்டி செல்கின்றது. 3ஆம் சோதனை மற்றும் காட்டிக் கொடுக்கப்படுதல். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வசனங்கள். 3ஆம் சோதனை. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். காட்டிக் கொடுக்கப்படுதல். யோவான் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். சாஷ்டாங்கமாய் விழுந்து சாத்தானை பணிந்து கொள்ளுவதும் அதன் மூலமாக இயேசு தமக்கு முன்பிருந்த ரட்சிப்பின் பணியின் வலி வேதனையெல்லாம் அனுபவிக்க வேண்டாம் என்பதே அவருக்கு முன்வைக்கப்பட்ட சோதனையாக இருந்தது. இயேசு துரோகத்தின் வேதனையை அனுபவிக்க தயாராக இருந்தார். நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால், சாத்தானுக்கேற்ற பொய்களை பிரதிநிதித்துவம் செய்பவனே போ. நீ செய்வது முக்கியத்துவமற்று போகும் என்பதினால் இங்கே இருந்து செல். நானோ தேவனுடைய சித்தத்தை செய்வதில் உறுதியாயிருக்கிறேன் என்பதாகும். துரோகத்தின் சக்தி வாய்ந்த வலியையும் அதனை ஜெயித்திட்ட தேவனுடைய சித்தத்திற்கான சக்தி வாய்ந்த வைராக்கியத்தையும் நாம் இங்கே காண்கிறோம். அந்த க்ஷணத்தின் வலி ஆழமானதாயிருந்தாலும் இயேசு 2 இடங்களில் கவனம் செலுத்தலானார். முதலில் தம்முடைய பிதாவின் மீது. அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார் என்றார். இதற்கும் லாசருவின் கல்லறையில் ஏற்பட்ட அனுபவத்திற்கும் இடையே உள்ள ஒற்றுமையை நாம் காண்கிறோம். அங்கேயும் தேவன் மகிமைப்படுத்தப்படவிருந்தார். எருசலேமுக்குள் வெற்றி பிரவேசம் செய்த அனுபவத்திலும் தேவன் மகிமைப்படுத்தப்படவிருந்தார். அதே போல இங்கே 11 பேருடனும் கூட தேவனை மகிமைப்படுத்துவதுதான் காரியமாக இருந்தது. தம்முடைய இருதயத்தின் ஆழ்ந்த கவலையின் ஊடேயும் இயேசுவின் கவனம் இதுவாகத்தான் இருந்தது. இரண்டாவதாக, இயேசு தம்முடைய இன்னமும் உண்மையுள்ள சீஷர்களாய் இருந்தவர்கள் மீது கவனம் செலுத்துகிறார். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்சம் காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்றார்.
இயேசு தம்முடைய அனுபவத்தை ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவதற்கான ஒரு பாடமாக மாற்றினார். தனிப்பட்ட விதத்தில் அவருக்குள் வலி இருந்த போதும் அவர் சுயநலமில்லாமல் செயல்பட்டார். இயேசு எவ்வாறு கலங்கின சிந்தனையை கையாண்டார்? தம்முடைய தனிப்பட்ட இழப்பினுடைய ரணவேதனை மிகவும் அதிகமாயிருந்த போதும் தமக்காக தேவன் வகுத்திருந்த பாதையின் மீதே இயேசு கவனமாக இருந்தார். அதனால் அவரால் தம்முடைய உண்மையான சீஷர்களை அன்பின் உயரிய தரநிலைக்கு உயர்த்தவும் முடிந்தது. இது இயேசுவுக்கு தனிப்பட்ட முறையில் கடினமானதொரு அனுபவமாக இருந்தது. சாத்தான் எந்த வழியிலாவது அவரை பிடித்து விடலாம் என முயன்று கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தரோ தம்முடைய பிதாவுக்கும் தம்முடைய பின்னடியார்களுக்கும் உண்மையாக காணப்பட்டார். அப்படியானால் நாம் எப்படிப்பட்டவர்கள்? ஒருவேளை நமக்கு கலங்க செய்திடும் துரோகத்தின் அனுபவங்கள் ஏற்படுமாயின் அவற்றை நாம் எவ்வாறு கையாளுவோம்? கிறிஸ்துவின் முன்மாதிரியையே பின்பற்றுவீர்கள் என நாங்கள் நம்புகிறோம். நாம் நம்முடைய தவறுகளிலிருந்தும் இயேசுவின் உண்மைத்தன்மையின் முன்மாதிரியிலிருந்தும் பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். இவற்றை ஒன்றாக இணைத்து பார்த்தால் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்வதற்கான வழியை நம்மால் காண முடியும். துரோகத்தின் ஆழங்களுக்கே சென்றிருந்தாலும் கூட இயேசு திடமாக நின்றார். இதுவே நமக்கு தேவைப்படும் முன்மாதிரியாகும். 3 ஆழமான மற்றும் தனிப்பட்ட முறையில் கலங்க செய்திட்ட அனுபவங்களை இயேசு ஜெயமாக மேற்கொண்டதை நாம் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். அடுத்து அவர் என்ன செய்யவிருந்தார்? வாருங்கள் பார்க்கலாம். இயேசுவின் வாழ்க்கையை பற்றிய இந்த ஆராய்ச்சியினை அவர் நம்முடைய நாயகர் என்று சொல்லி தொடங்கினோம். இந்த அனுபவங்கள் எல்லாம் சுமார் 3 வாரங்களளவும் நீடித்தது. மேலும் இவற்றோடு கூட அனைவருக்கும் மீட்கும் பொருளாக இருப்பதனுடைய பாரம், வீரியம் மற்றும் தனிப்பட்ட இழப்பு என்பவையும் அவரை கலங்க செய்தன. இயேசு இவற்றை கச்சிதமாக கையாண்டதோடு கூட ஒரு நாயகர் என்ன செய்வாரோ அதையே அவரும் செய்தார். ஆம், அதேதான், அவர் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்திட்டார். நம்மை விட பெரியதாக இருக்கும் ஒன்றின் ஒரு பகுதியாக நாம் இருக்கிறோம். வாழ்க்கை உங்களுக்காகத்தான் இருக்கின்றது. கிடைக்கின்ற பாடங்களும் அனுபவங்களும் நித்தியத்திற்கும் நமக்கு உதவிடும். பாவம் மற்றும் மரணத்தின் அனுபவத்திலிருந்து கிடைக்கும் பாடத்தை கற்றுக்கொண்டு அதைவிட மேலே உயர எழும்ப பாருங்கள். தேவனுடைய அழகான சிருஷ்டிகளிடமிருந்து நாம் உத்வேகத்தை உணர வேண்டும், மன எழுச்சி கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய தளத்தில் இயேசுவின் முன்மாதிரியும் அவர் ஆழ்ந்த மனக்கலக்கத்திற்கு ஆளான போது ஏற்பட்ட 3 இருதயத்தை நொறுக்கும் அனுபவங்களும் நம்மிடம் உள்ளன. இயேசு ஞான ஸ்நானம் பெற்றவுடன் உபவாசிக்கவும் ஜெபம் பண்ணவும் செய்தார். அதன் பிறகு சோதனைக்காரனால் சோதிக்கப்பட்டார். பின்னர் உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு முன்வைக்கப்பட்ட பாதையில் முன்னேறி செல்ல அவரை பலப்படுத்துவதற்கேதுவாக அவருக்கு பணிவிடை புரிந்தனர். இப்படியாக சாத்தான் ஒரு காலமளவும் வீழ்த்தப்பட்டான். மேலும் சுவிசேஷமும் பிரசங்கிக்கப்பட துவங்கியது. கலங்க செய்திட்ட பணி நிறைவேற்றப்பட்டது. யோவான் 14ஆம் அதிகாரமானது சுயத்தின் மீது இயேசு அடைந்த அபார வெற்றியை நமக்கு காட்டுகிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். தேவன் அனுப்பிய ஆவிக்குரிய உதவியால் இயேசு ஊக்குவிக்கப்பட்டார். 3½ ஆண்டுகளுக்கு பிறகு சாத்தான் மீண்டும் மேசியாவின் உண்மை தன்மையை தடம் புரள செய்வதற்காக முயற்சி செய்யவிருந்தான். இயேசு மீண்டும் அவனை வீழ்த்தவிருந்தார். இம்முறையோ என்றென்றைக்குமாக வீழ்த்தவிருந்தார். தாம் ஜெயம் கொண்டதைப் போலவே நாமும் ஜெயம் கொள்ள முடியும் என்று இயேசு நமக்கு உறுதியளிக்கிறார். அவர் என்ன கூறுகிறார் என்றால், நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கும் சூழ்நிலையை நான் தனிப்பட்ட விதத்தில் அறிந்துள்ளேன். ஆகையால் யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இயேசு என்ன கூறுகிறார் என்றால், நானும் இம்மாதிரி அனுபவங்களில் இருந்திருக்கிறேன். எனவே என்னை நம்புங்கள், விசுவாசியுங்கள். இதனூடே உங்களை சுமந்து செல்லுவதற்கு என்னால் முடியும் என்பதாகும். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். கிடைக்கப் போகும் பரிசிற்கு நாம் அனுபவிக்கிற அனைத்துமே தகுதியானவைதான். நமக்கான இலக்கை பாருங்கள். இறுதி பலனின் மீது கவனம் செலுத்துங்கள். நம்முடைய வாழ்விலும் இருதயத்திலும் ஏற்படும் கவலையின் வழியை இயேசு அறிவார். அவர் ஏற்கனவே இம்மாதிரியான அனுபவங்களில் இருந்துள்ளபடியால் நம்மால் அவருடன் தொடர்புபடுத்தி பார்க்க முடியும். நம்மை வழிநடத்துவதற்கான தேவனுடைய மேற்பார்வையை நாம் பெற்றிருப்போம் என்று இயேசு நமக்கு உறுதியளிக்கின்றார். யோவான் 14ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசுவின் பின்னடியார்கள் தங்கள் பலவீனங்களுக்கு மேலாக எழுந்து வருவதற்கான பலத்தினை பரிசுத்த ஆவியின் மூலமாக பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இதுவே சாத்தானின் அக்னியாஸ்திரங்களை தவிர்ப்பதற்கு நமக்கு வேண்டியதாய் இருக்கிறது. எப்படி சாத்தான் இயேசுவை பிடிப்பதற்கு முயன்று கொண்டிருந்தானோ அதுபோலவே இப்போது இயேசுவின் அடிச்சுவடுகளை உண்மையாய் பின்பற்றி கொண்டிருப்பவர்களையும் பிடிப்பதற்கு முயன்று கொண்டிருக்கிறான். ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய திட்டம் அவர்கள் மூலமாக நடந்து வருகிறது என்பதால் அவர்களே அவனுடைய இலக்காக இருக்கிறார்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் நமக்கு கொடுத்திடும் சமாதானமே கலங்கிய ஆத்துமாவுக்கான மாற்று மருந்தாக இருக்கிறது என இயேசு நமக்கு காட்டுகின்றார். யோவான் 14ஆம் அதிகாரம் 27-31 வசனங்கள். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். இந்த சமாதானம் அவர் தம்முடைய கலங்கின மனித ஆவியை கையாண்டதின் மூலமாக கிடைத்தது. தேவனுடைய மேற்பார்வை அவர் மீது இருந்ததினாலும் அவர் மூலமாக அது செயல்பட்டதினாலும் அது அவரை மேலே உயர செய்தது. மேலும் அது நம்மால் கற்பனை செய்ய முடியாத வழியில் அவரை உண்மையுள்ளவராக இருக்கவும் செய்தது. இயேசு நம்மிடம் பின்வருமாறு சொல்லிக் கொண்டிருந்தார். உங்கள் இருதயம் கலங்கப் போவதை நான் அறிவேன். எனவே நான் எனது அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு உதவ உள்ளேன் என்பதே ஆகும். தம்முடைய ஊழியத்தின் முடிவிலிருந்த இயேசுவை பற்றி பேசும் இந்த தீர்க்க தரிசனத்தை இது நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். திடமான உறுதியும் கவனத்தையும் கொண்டிருந்தேன். அவர் மீதிருந்த பாரத்தையும் அழுத்தத்தையும் நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அவர் தமக்கு நெருக்கமானவர்களை மாத்திரம் ரட்சிக்கவில்லை, மாறாக வாழ்ந்து கொண்டிருந்த வாழப்போகிற ஒவ்வொரு ஆண் பெண் குழந்தைகள் என சகலரையும் ரட்சிக்கவிருந்தார். இது இயேசுவின் வார்த்தைகளிலும் செயல்களிலும் இருந்த திடமான உறுதிப்பாட்டை காட்டுகின்றது. பயப்படாதிருங்கள், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். லாசருவை எழுப்புதல்.
உலகத்தார் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பப்படும் வாய்க்கால்களாக இருப்பதன் பாரத்தை அவர் சுமந்து கொண்டிருந்தார். எருசலேமிற்குள் வெற்றி பிரவேசம். அவர் பிரபலமாக இருந்தார். எல்லோரும் அவரை பின்தொடர்வதற்கு விரும்பினார்கள். ஆனால் அவரோ தம்மை மறைத்துக் கொண்டார். தாமல்ல, தேவன் மகிமைப்படுவதற்கே நாடினார். நெருங்கிய நண்பனால் காட்டிக் கொடுக்கப்பட்டார். வழியை மேற்கொள்வதற்கான தம்முடைய திறனுக்கு காரணம் தேவனே என்பதை அவர் உறுதி செய்தார். தம்முடைய அனைத்து கலக்கமான அனுபவங்கள் முழுவதிலும் அவர் தமக்கான தேவனுடைய பணியின் மீதே கவனம் செலுத்தி வந்தார். இயேசுவின் பின்னடியார்கள் கலங்கின சிந்தனையை எவ்வாறு கையாள்வது? நம்முடைய அதி ஆழமாக மிக கடுமையான மிகவும் கலங்க செய்திடும் அனுபவங்கள் எதுவாக இருக்கட்டுமே, அவற்றையெல்லாம் இயேசு அறிந்திருக்கிறார் என்றும் தேவன் நமக்கு செவிசாய்க்கிறார் என்றும் நாம் உறுதியாக நம்புவோமாக. மருத்துவ ரீதியான மனசோர்வு, மன அழுத்தம் மற்றும் பதட்டம் உள்ளவர்களுக்கு கூடுதலான உதவி தேவைப்படும் என நாங்கள் நினைக்கிறோம். எபிரேயர் 4:15-16 வசனங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். சக்தி வாய்ந்த வேத வாக்கியம். எபிரேயருக்கு எழுதின நிருபமானது யோவான் 11 12 மற்றும் 13-14 ஆகிய அதிகாரங்களின் சுருக்கத்தை வழங்குகின்றது. பாவமில்லாதவராயிருந்தும் நம்மை போலவே சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இயேசுவே நம்முடைய தலைவரும் நம்முடைய எஜமானும் ஆனவர். நாம் எவ்வளவு கலங்கியிருந்தாலும் சரி, கவலைப்பட்டிருந்தாலும் சரி, நாம் சகலத்தையும் அவரிடம் சுமந்து செல்லலாம். அவரும் அம்மாதிரியான அனுபவங்களில் இருந்திருக்கிறார். அதில் எல்லாவற்றிலேயும் உண்மையுள்ளவராகவும் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அவர் உலகத்தை இரட்சிப்படையும்படிக்கு உயர்த்துவார். மனிதனாகிய இயேசு எனும் சொல்லி முடியாத ஈவுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவியை தாம் கொண்டிருந்த போதிலும் உலக ரட்சிப்பிற்கான மாபெரும் அழுத்தத்துடன் ஒரு மனிதனாக அவர் பாடுபட்டார். பிரியமானவர்களே, கூடுதல் தகவல். ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ் 50:15 பயன்படுத்தப்பட்டுள்ள வசனங்கள். மத்தேயு 2:3 ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். மத்தேயு 14:26 அவர் கடலில் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். மார்க் 6:50 அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. லூக்கா 1:12 சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். லூக்கா 24:38 அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? யோவான் 5:4 ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சுஸ்தமாவான். யோவான் 5:7 அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்கு முன்னே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். யோவான் 11:33 அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. யோவான் 12:27 இப்போது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? இதாவே, இந்த வேலையினின்று என்னை ரட்சிக்கும் என்று சொல்லுவேனா? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். யோவான் 13:21 இயேசு இவைகளை சொல்லிய பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக.
தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போஸ்தலர் 15:24. எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளினால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே. அப்போஸ்தலர் 17:8. இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். கலாத்தியர் 1:7. வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. கலாத்தியர் 5:10. நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாயிருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். 1 பேதுரு 3:14. நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து இயேசுவின் வேலை இன்னும் வரவில்லை என்பதற்கான எடுத்துக்காட்டுகள். யோவான் 8:59. அப்பொழுது அவர் மேல் எரியும்படிக்கு கல்லுகளை எடுத்து கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். யோவான் 7:8. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். யோவான் 7:30. அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. யோவான் 7:44. அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள், ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. யோவான் 10:39. இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள், அவரோ அவர்கள் கைக்கு தப்பி. ஆமேன். இத்துடன் கர்த்தரை கலங்க பண்ணின காரியங்கள் எனும் பாடம் முடிவுற்றது. ஆமேன்.